சார் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். இப்போ நெறைய பேர் இந்த காலி மனைய வந்து வாடகைக்கு விடுவாங்க. நெறைய பேர் வந்து சொந்தமா ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அது வந்து ஓகே ரென்ட்டுக்கு விட்டுறலாம் அப்படின்னு. இப்போ அங்க தங்கி இருக்கிறவங்களுக்கும் இதனால பாதிப்பு ஏற்படும்னு நெறைய பேர் சொல்றாங்க. இதனால அந்த இடத்தினுடைய ஓனருக்கும் பாதிப்புகள் ஏற்படுமா? நெறைய பேர் வந்து இன்னைக்கு, சார் நான் வந்து ஒரு வடகிழக்கு மனை வச்சிருக்கேன். ம். சூப்பரா இருக்கு. அந்த வடகிழக்கு மனை. என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ம். ஆனா எனக்கு எதுவும் பெருசா ஒண்ணும் டெவலப்மெண்ட் இல்லையே சார். நெறைய பேர் சொல்றாங்க. சார், மனைங்கிறது ஒரு காலி மனை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னா, அது காலி மனை அவ்வளவுதான். ம். அதுல இருக்கிற வாஸ்து உங்களை எந்த அளவும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பா. பண்ணாது. நீங்க அங்க ஒன்னும் ஒரு வீடு கட்டி போய் அந்த எனர்ஜியில நீங்க குடியிருக்கணும். இப்ப இந்த ரூம்ல நான் உட்காந்துக்கிட்டு பக்கத்துல வெளியில மழை பெய்யுதுன்னா அது என்ன வந்து நினைக்கும்னு நான் சொல்றது எவ்வளவு கண்டிப்பா. முட்டாள்தனமோ, அதே மாதிரி தான் நான் ஒரு காலி மனையை வாங்கி வச்சுட்டு அது கோடீஸ்வர மனையாவே இருக்கட்டும். ம். அதை தொட்டு ஒரு கட்டடம் கட்டி நீங்க அங்க போய் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணாதானே அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பண்ணும். ஓகே. சும்மா ஒரு இடம் வாங்கி வச்சுட்டு நீங்க அது அது என்ன பண்ணும், நீங்க நாளை பின்னா ரீசேல் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் கொடுக்குமே தவிர, அது காலி மனையா இருக்கிற வரைக்கும் காலி மனை தான். கண்டிப்பா. அதே மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ம். அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு விட்டுருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்ல வரவங்க ரொம்ப பெரிய ஆளாகி வீடு கட்டி போயிட்டே இருப்பாங்க. ம். இதுவும் அதுக்கு ஆப்போசிட் தான். ஓகே. அது அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வாஸ்து அமைப்புல இருக்கும். இவங்க குடியிருக்கிற வீடு, ஓனர் குடியிருக்கிற வீடு அவ்வளவு நல்லா இருக்காது. ம். அப்போ அதே மாதிரி தான். அந்த வீட்டோட நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அங்க வந்து இருக்கிறவங்க நல்லா இருந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி ஒரு நல்ல வீடே அவங்க பேர்ல நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்ல ஓகே. வீடு இருக்கும், ஆனா அதை வாடகைக்கு விட்டுருப்பாங்க. ஒரு மோசமான வீட்டுல இருப்பாங்க. நான் போய் சொல்லுவேன், சார் இதோட நீங்க வாடகைக்கு விட்டுருக்க வீடு நல்லா இருக்கு, அங்க போய் இருங்க சார், இதை வாடகைக்கு கொடுங்க. இல்ல சார் அது சின்னதா இருக்கு, ம். அது நமக்கு அவ்வளவு வசதிப்படாது. சார் வசதிங்கிறது ரெண்டாவது. நீங்க பார்க்க 3 குடுத்தனம் வந்து 3 பேரும் வீடு கட்டி போயிட்டாங்க. ம். நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்க வீடு, நீங்க அங்க போய் இருங்க, உங்களுக்கு சேஞ்ச் வரும், வேற வீடு வாங்கிட்டு நீங்க திருப்பி வந்துருங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு இந்த வசதினே பார்ப்பாங்களே தவிர, ஓகே. கண்ணு முன்னாடி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், ஆனா அதை அவங்களால பிடிச்சிக்க முடியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி அவங்க பேர்ல இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய பேர் அப்படிங்கிறதுக்கு 15% 20% ஓகே. அதை யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சாதக பாதகமான விஷயம் வேலை பார்க்குமே தவிர ஓனர்ஸ் கிடையாது.